அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் ஆர்ட்ஸ் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து காரக்குழம்பு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். முள்ளங்கி, முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு சூப்பரான காரக்குழம்பு என்னோட ஸ்டைலில் எப்படி செய்து பார்க்கலாமா? இதுக்கு வந்து நார்மல் வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் வெங்காயம் சேர்த்திங்கன்னா தாளிப்பு சூப்பராக டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும். என்கிட்ட நார்மல் வெங்காயம் தான் இருந்துச்சு. நான் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், 10 பல்லு பூண்டு ஆயிலே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெட்டி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே இது கூடயே சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா 1லேருந்து 2 வதக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடயே. இப்போ வந்து தனி மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி வந்து 2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 2 வெங்காயம், 4 பழமான தக்காளி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடயே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட ராஸ்மெல் போகணும். அதுக்காக நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் 3 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயும் நம்ம காரக்குழம்பு செய்யும்போது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சோன்னா நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் ஊறி சூப்பரான டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு மூடி போட்டு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு முன்னாடி நம்ம புளி சேர்த்துட்டோன்னா வெந்தே வராது வெஜிடபிள்ஸ். அதனால் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா புளி கரைச்சலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு பாயில் பண்ண எக் வந்து நான் எடுத்துருக்கேன். கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான காரக்குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.